இந்த மாதிரி கனவா கிரேவி பண்ணி சூடான சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கனவா எடுத்து இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி சோம்பு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கணவாயை ஆட் பண்ணி 2 நிமிஷம் மசாலாலே நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரை கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சூப்பரான கனவா கிரேவி ரெடி. இது சாதத்து கூட சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.